இந்த செய்திகளை நான் விரிவாக பேச வேண்டும் என்ற வேட்கையோடு மாநாட்டு திடலுக்கு வந்தேன். ஆனால் மேடை நம்முடைய எதிர்பார்ப்பை மீறி ஆயிரக்கணக்கான தோழர்கள் குவியும் நிலை ஏற்பட்டு மாநாட்டை தொடர்ந்து நடத்த இயலாமற் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது. என்றாலும் கூட நம்முடைய இயக்கம் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை மேலுறுதி செய்திருக்கிறோம். தேர்தலுக்கு பின்னர் இந்த இயக்கத்திற்கு எதிராக திட்டமிட்ட அவதூறுகள் பரப்பப்பட்டன. உளவியல் ரீதியாக நம்மை பலவீனப்படுத்த பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. திரு விஜய் அவர்களின் வரவுக்கு பிறகு பல கட்சிகள் தங்களுடைய சொந்த வாக்கு வங்கியை காலம் காலமாக நிலையான வாக்கு வங்கியை பெற்றிருந்த நிலையில் அதனையே இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் போட்டியிட்ட இடங்களின் எண்ணிக்கையில் நாம் கூடுதலாக வெற்றி பெற இயலவில்லை என்றாலும் கூட நம்முடைய சக்தி என்பது அப்படியே நிலைத்திருக்கிறது. அதைவிட கூடுதலாக வலிமை பெற்றிருக்கிறது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அரசியல் உண்மை. இது பலருக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. அதை உணர்த்திய மாநாடுதான் இந்த மாநாடு. அந்த வகையிலே இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி எதிர்மறையான எந்த விமர்சனங்களையும் யாரும் பொருட்படுத்த வேண்டாம். அதற்கு விளக்கம் சொல்லுகிறோம் என்கிற பெயரில் எந்த எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம். அப்படி விமர்சிக்கிறவர்கள் எப்போதும் நம்மை விமர்சித்துக் கொண்டே இருப்பவர்கள்தான். அதை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை எப்போதும் நம்மோடு இருக்கும், நமக்கு ஒத்துழைக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த மாநாட்டிலும் நமக்கு இயற்கை ஒத்துழைத்தது. ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக நாம் சற்று நேரத்தே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி நேரத்தே முடிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவ்வளவுதான். 6 மணிக்கு தொடங்கி 10 மணிக்கு முடிக்கலாம் என்று நாம் திட்டமிட்டிருந்தோம். ஒருவேளை பெருந்திரள், கட்டுக்கடங்காத திரள், ஜென்சி தலைமுறையினர் பங்கேற்ற மாபெரும் திரள் அந்த இரவு வேளையில் வந்து குவிந்து அவர்கள் வெளியேற முடியாமல் போனால் அதனால் நெரிசல் ஏற்பட்டு சிக்கல் எழுந்தால் என்கிற கவலையும் இருந்தது. எனவேதான் மழைக்காக மட்டுமில்லை, இரவு வேளையில் நீண்ட நேரம் கூட்டத்தை நாம் ஒரு இடத்திலே முடக்கி போடக்கூடாது, அவர்களை நேரத்தே முடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் எனக்குள்ளே இருந்தது. அந்த திடலுக்கு வந்தவர்கள் 50% பேர் தான். அதை போல 50% மேலானவர்கள் உளுந்தூர்பேட்டைக்கே நெருங்க முடியவில்லை என்பதுதான் விசாரணையில் தெரிய வருகிறது. காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டைக்குள் நுழைகிற பகுதிகளில் நாலாபுரத்திலிருந்தும், தென் மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், மேற்கு மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், டெல்டா மாவட்டங்களில் இருந்து வருகிற தோழர்கள், சென்னையில் இருந்து வருகிற தோழர்கள், அவ்வளவு பேரும் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர முடியவில்லை. ஆங்காங்கே காவல்துறையினர் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் வரையில் வண்டிகள் ஆங்காங்கே தேங்கி நின்றன. அந்த வண்டிகளில் இருந்தவர்கள் ஆங்காங்கே சாலைகளில் இறங்கி நிற்க முடிந்ததை தவிர அவர்களால் நடந்து மாநாட்டு திடலுக்கு வர இயலவில்லை. அவர்கள் வர விரும்பியிருந்தாலும் கூட
அவர்கள் வந்து சேருவதற்குள் மாநாட்டை நாம் முடித்து விட்டோம். எனவே இது வரலாறு காணாத எழுச்சி மிகுந்த ஒரு மாநாடு. பெரிய அளவில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை. கிருபானந்தம் என்கிற ஒரு ஓட்டுநர், ஜெயராமன் என்கிற தம்பி சிறுத்தை, இந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்க தோழர்களை இந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படி கேட்டிருக்கிறேன். ஜெயராமன் வீட்டுக்கு மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர்களும் நாளைக்கு அந்த கிராமத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். அதேபோல வந்தவாசியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள், நமக்காக வண்டி ஓட்ட வந்த ஒரு ஓட்டுநர் விபத்திலே சிக்கி உயிரிழந்த நிலையில் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லும்படி கேட்டிருக்கிறேன். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்பியதில் மகிழ்ச்சி. நாம் அந்த கூட்டத்தில் கிடைத்த அந்த வாய்ப்பில் நாம் எதிர்காலத்தில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்தேன். இதுவரை ஆளும் கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்று கூறினேன். நமது அடுத்த இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக பாடாற்றுகிற ஒரு இயக்கம். ஈழத் தமிழர்களுக்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிற இயக்கம். அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற ஒரு பேரியக்கம். இந்த மாநாட்டு திடலில் அண்ணன் பிரபாகரன் அவர்களின் வெட்டுருவத்தை நாம் பிரமாண்டமான முறையில் நிறுவியிருந்தோம். தோழர் தமிழரசன் அவர்களின் இந்த மாநாட்டு திடலில் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்தவும் எண்ணியிருந்தோம். தமிழீழ விடுதலைக்காக ஒரு மாபெரும் சகாப்தத்தை படைத்த அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்களை நெஞ்சிலே சுமந்து தமிழ் தேசிய அரசியலை நாம் முன்னெடுக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் முகிழ வேண்டும் என்கிற வகையில் தன் உயிரை ஈகம் செய்தவர் தோழர் தமிழரசன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு நான் தமிழரசன் என்று பெயர் சூட்டியது அவருடைய நினைவாகத்தான். பானைக்கு வாக்களிக்க கூடாது என்று தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பிற்போக்குவாதிகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அந்த மண்ணில் தோன்றிய ஒரு புரட்சியாளர் தான் தோழர் தமிழரசன். அவர் எடுத்த நிலைப்பாடும் அவர் கையாண்ட வழிமுறையும் ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலுக்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். ஆக அவரையும் நினைந்து அவரை பற்றி மேடையில் உரையாற்ற வேண்டும் என்கிற வேட்கையோடு நான் வந்திருந்தேன். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தமிழீழ விடுதலை தமிழ் தேசியத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு வலிமையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். தமிழீழத்தை வென்றெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட தமிழ் தேசிய அரசியலுக்கு அது பெரும் வலிமையை கூட்டியிருக்கிறது. இந்த மாநாட்டில் நாம் 125 தீர்மானங்களை நிறைவேற்ற முன்மொழிந்தோம். ஒவ்வொன்றாக படிப்பதற்கு 20 பேரை தேர்வு செய்திருந்தோம். ஆனால் அவ்வாறு படிக்க இயலவில்லை. அதிலே சில தீர்மானங்களை மட்டும் நான் படித்தேன். அதிலே ஒன்று தமிழ் ஈழம்தான் ஈழச் சிக்கலுக்கான ஒரே தீர்வு என்பதையும் பொதுஜன வாக்கெடுப்பை நடத்த
சர்வதேச சமூகம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருந்தோம். அதே வேளையில் தமிழ்நாட்டில் நாம் அதுபோல தனித்தமிழ்நாடு என்கிற கோரிக்கையை வைக்கவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மதச்சார்பின்மையை கட்டி எழுப்ப வேண்டும், சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற அந்த அரசியலை மொழிவழி தேசியத்தோடு இணைத்து நாம் முன்னெடுக்கிறோம். இது முற்றிலும் ஒரு மாறுபட்ட கோணம். இது விரிவான உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு அரசியல். இதனை முதல் கட்சியாக நின்று நாம் முன்மொழிகிறோம். தேசிய இனங்களின் எழுச்சி, தேசிய இனங்களின் ஐக்கியம் என்பதை தேசிய அளவில் கட்டமைக்க வேண்டும் என்பதை ஒரு கனவு திட்டமாக நாம் முன்வைக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல பிற மாநிலங்களிலும் கூட மொழி உணர்வு மேலோங்கி இருக்கிறது. மாநில உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு மேலோங்கி இருக்கிறது.